அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல உடலில் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது ஏற்படக்கூடிய ரோகங்களுக்கு எளிமையான ஒரு வைத்திய முறை பற்றி பார்க்கலாம். இந்த வைத்திய முறை பார்த்தீங்கன்னா நமக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் வைத்தே நாம் எளிதில் தீர்த்து கொள்ளலாம். இந்த உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் பொழுது வெள்ளை வெட்டை ரோகங்கள் மற்றும் உடல் பலகீனம், மேக ரோகங்கள் வரைக்கும் அடுக்கு ரோகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த உடல் உஷ்ணத்தை எளிமையான முறையில் நம் அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் வைத்து நாம் தீர்த்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம். அந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி தான். இந்த அம்மான் பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா உடல் குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்குது. இது எல்லாரும் அனைவரும் அறிந்த ஒரு மூலிகை தான். இது எங்கும் பரவலாக கிடைக்கக்கூடியதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரங்களிலும் நம் வீட்டுக்கு அருகாமையிலும் இது மிகவும் சரளமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்குது. ஆனால் இது பறிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து பறிச்சுக்கோங்க. அதாவது அந்த இடம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கால் தடமும் படாமல், ஒரு நாய்களோ மற்ற ஜந்துக்கள் எதுவும் போகாமல் ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சு அதை நீங்கள் வந்து சுத்தமாக பறிச்சுக்கோங்க. பறித்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பச்சையாக பயன்படுத்தணும்னு என்ன பண்ணணும், அதோட இலைகளை எடுத்துக்கணுங்க. இலைகளை எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா மைகோல அம்மியில் வச்சு அரைச்சி ஒரு உருண்டை அளவு, ஒரு நெல்லிக்காய் ஒரு அளவுக்கு மோரில் இந்த மாதிரி கலந்து சாப்பிட்லாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஒரு 4-5 நாட்கள் சாப்பிட்டாவே உங்களோட அதோட நோயோட வீரியம், அதாவது உஷ்ணம் எப்படி குறையுது அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதன் முழு பாகமும், இந்த மூலிகையோட முழு பாகமும் நம் மருத்துவத்துக்கு இதுக்காக பயன்படுத்தலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழு தாவரம் நல்ல இடத்துல பறிச்சுட்டு வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நிழல் பாங்கான இடத்துல காய வைத்து நல்லா உலர்ந்த பின்பு மிக்சிலையோ இல்லை உரலில் போட்டோ இடித்து சூரணமாக்கணுங்க. ஆனால் உரல் போட்டு இடிப்பதே நல்லதாக தான் இருக்கும். அப்பதான் அதோட முழு மருத்துவ குணம் நமக்கு அப்படியே கிடைக்கும். அப்படி இடித்து சலித்து சூரணம் செய்து கொண்டு அதர் சம இடைக்கு சர்க்கரை வந்து கலந்து வச்சுக்கலாங்க. பனங்கள் கண்டு இல்லை சீனாக்கள் கண்டு இப்படி அதன் பொடி பண்ணி அதையும் இதை சம இடைக்கு கலந்து தினமும் காலை மாலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உடல்ல உள்ள உஷ்ணங்கள் அப்படியே படிப்படியாக குறையத நம்ம பார்க்கலாங்க. இதனால உண்டாகக்கூடிய மேகரோகம் வரைக்கும், அடுக்கு ரோகங்களாக மேகரோகம் வரைக்கும் இதன் உஷ்ணத்தை ஆரம்பத்திலே நாம் இதை தடுத்து கொள்ளலாம். இதனால உண்டாக வெள்ளை வெட்டை ரோகங்களும் படிப்படியாக மாறி உடலுக்கு சக்தியை கொடுக்கும் ஆற்றல் இந்த மூலிகைக்கு உண்டுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான மூலிகை தான் இந்த அம்மான் பச்சரிசி. ஆனாலும் நம்ம காலுக்கடியிலேயே கிடைக்கிறதுனால அதை வந்து நம்ம மருத்துவத்துக்காக யாரும் அதிகமாக பயன்படுத்துவது இல்லை. ஆனால் இது மிகவும் அற்புதமான ஒரு மருத்துவ குணம் கொண்ட தாவரமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.